எடப்பாடியார் இந்த அடி அடிப்பார் அப்படிங்கிறது பால்டாயிலுக்கு தெரியலன்னு சொல்லி எடப்பாடியாருடைய வீடியோ ஒன்று வைரல் ஆயிட்டு இருக்கு. எடிட்டர் பால்டாயில் கொடுத்ததெல்லாம் பஞ்சு டைலாக் பேசுது, பால்டாய் கொடுத்ததெல்லாம் பஞ்சு டைலாக் பேசுது. அப்பவே போயிருக்கணும் மேல் லோகத்துக்கு, இங்க இருந்துகிட்டு நம்மள உயிரை வாங்கிட்டு இருக்குது. இப்ப சமீபத்துல என்ன சொல்றாரு, பால்டாயில் குடிச்சிட்டு போறான்னு பேசிட்டே இருக்காரு. இனிமே அவர் எடப்பாடி பழனிசாமி இல்ல, பால்டாயில் பழனிசாமி. இவருக்கு ஏங்க கோபம் வருது? திரு உதயநிதி அவர்களே, உங்களை நான் குறிப்பிட்டு சொல்லவில்லை. யார் பால்டாயில் கொடுத்தாங்களோ அவர்கள் பஞ்சு டைலாக் பேசுறாங்க. எங்க கழக நிர்வாகிகள் சொன்னாங்க, நான் பேசினேன். இப்பொழுது ஒரு உண்மை தெரிஞ்சு போச்சு, பால்டாயில் குடிச்சவங்க யார் என்று இப்ப தெளிவாக்கப்பட்டு விட்டது. சார் என்ன எங்கிருந்து வரீங்க சார்? நம்ம கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். எம்ஏ பிலாசபி துளசி கூட வாசம் மாறும். வாயில அறிவீங்களா? அளவாரா இருக்கே. ரெண்டு வேர்க்கடலை செடியை புடுங்க சாப்பிடுவோம். பசிச்சவன் நிலக்கடலை செடியை வேரோட புடுங்கிடுவான். இவன் அப்படி இல்ல, செடி அப்படியே நிக்கும், கடவே புடுங்கிடுவான். யோ என்ன செடி அப்படியே போட்ட, அதையும் சாப்பிட போறியா? எடு, புடுங்க இடத்துல நடு. பாத்தியா, வேர்க்கடலை திருடியாச்சு, தோட்டக்காரனுக்கு தெரியாம மறைச்சாச்சு. அதனாலதான் சர்க்காரியா சொன்னா விஞ்ஞான பூர்வமா திருடுவான்னு. இப்படி ஒரு விஞ்ஞானம் உங்களுக்கு பண்ற திறமை இருக்கிற நீ தமிழ்நாட்டை 10 வருஷமா தான் ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. திமுக கூட்டணியில அன்பு தம்பி விஜய் பிரபாகரன் அவர் போட்டி போடுறாரு விருதுநகர்ல. அது என்ன அவரோட தொகுதியா? இல்ல என் மேல முதல்ல குற்றச்சாட்டு சொன்னாங்க சகோதரி கனிமொழி அவர்கள், அவங்க தூத்துக்குடியில் இருந்தாங்க, அது அவங்க தொகுதியா? ஏன் இப்ப தமிழக முதலமைச்சர் குளத்தூர்ல நிக்கிறாரு, அது அவர் தொகுதியா? இல்ல தமிழக மதிப்பு தமிழக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சேப்பாக் கிருப்பிகள் நிக்கிறாரு, அது அவர் தொகுதியா? என்ன கோட்டச்சாமி? ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்லையா? திருவண்ணாமலையில பேசிட்டு இருக்காரு, பேச பேச மறந்துட்டாரு. வேட்பாளர் மறந்து எந்த சின்னம் அவருக்கு உதயசுர சின்னத்துல வாக்குகளை அளிக்கணும். எந்த சின்னன்னு தெரியாத வேட்பாளர் நிறுத்தி வச்சிருக்காரு. ஏங்க, அவங்க கட்சி சின்னமே தெரியாத ஒரு கட்சி தலைவர் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னா, இப்படிப்பட்ட முதலமைச்சர் தான் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றார். அதுதான் சொன்ன பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர். ஸ்டாலினும் அவரோட ஸ்ட்ராட்டஜி டீமும் உட்கார்ந்து பேசினாங்களா, பிஜேபி உள்ள வந்துடும் ஓட்டு கேட்போமான்னு. இது ரொம்ப பழைய உருட்டுங்க, மக்கள் எல்லாம் நம்ப மாட்டாங்க. நம்ம நீட்டை ஒழிச்சிடுவோம்னு சொல்லி ஓட்டு கேட்போமா? மக்கள் எல்லாம் ரொம்ப கேவலமா காரி துப்புவாங்க, பரவாயில்லையான்னு கேட்பான். நடிகர் கூட்டம் எல்லாம் கற்குறிங்கன்னு பேசி ஓட்டு கேட்போமா? உங்க மகன் உதயநிதி மட்டும் என்ன உப்பு சத்தியாகிரகம் பண்ணிட்டு அரசியலுக்கு வந்தாங்கன்னு கேட்பாங்க. அப்போ கனிமொழியை அமிச்சு ஓட்டு கேட்போமான்னு அந்த அம்மாவை தூத்துக்குடியிலேயே உள்ள விடமாட்டேன்றாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப கமலேன்வர் அவரோட கட்சிக்காரங்களை கட்டின பணம் எப்ப திருப்பி கொடுப்பாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க, அவர் சரிப்பட்டு வரமாட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்ப திரும்ப அவர் சொந்த கட்சிக்கு ஓட்டு போட வேண்டாம்னு சொன்னதுக்கு சொந்த தொண்டர்கள் காரி துப்புறாங்க. நம்ம உதயநிதி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஓட்டு கேட்போமா? எதுக்குங்க? போலீஸ் எல்லாம் போதை கேஸ்ல நம்மளையும் சேர்த்து வச்சுக்கிறதுக்கா? சரி, பிரேமலதாவை அனுப்பி ஓட்டு கேட்போமான்னு கேட்பாரு. 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லைங்க. ஓட்டு போட வந்தவங்க கூட போட மாட்டாங்க. நம்மள கும்பிடுற குருசாமி ஓபிஎஸ் அனுப்பிச்சு ஓட்டு கேட்போமான்னு. அதுக்கு ஈய செம்பு பித்தளை செம்பு கூட கடையில கொடுத்தா ஒரு ரேட்டு போகுது, இந்த பன்னீர் செம்பு சுத்த வேஸ்டா இருக்குன்னு ஏற்கனவே கலாய்க்கிறாங்க. சரி, வைகோவை அனுப்பிச்சு ஓட்டு கேட்கலாமான்னு அந்த மானஸ்தனையாங்க. அவரை வைகோன்னு யாரும் கூப்பிடுறது இல்ல, அரசியல் சைகோன்னு தான் கூப்பிடுறாங்க. நம்ம பழையபடி பிஜேபி உள்ள வந்துடும் சொல்லியே ஓட்டு கேட்போம், அதுதான் நம்மளுக்கு பழகிடுச்சு, அப்படியே போவோம். தேனி மாவட்டம் பெரியகுளம் தொகுதி விசிக வேட்பாளர் சக்திவேலை ஆதரித்து புதன்கிழமை இரவு திருமாவளவன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது அடங்க மறுத்து அத்துமீறிய இளஞ்சிறுத்தைகள் வானரங்கள் போல் வாகனத்தில் தாவி ஏறிக்கொண்டும் செல்ஃபி எடுக்க போட்டி போட்டும் பாடாய் படுத்தினர். என்னது? ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த திருமாவளவன் தாம் தடுத்தும் பிரச்சார வாகனத்தில் ஏறிய இளைஞரை கன்னத்தில் பலார் என அறைந்து விரட்டிய காட்சிகள் வீடியோவில் பதிவாகியுள்ளது.
திருமாவிடம் அடி வாங்கிய போதும் எந்த குற்ற உணர்ச்சியும் இன்றி மந்தமாய் அமர்ந்திருக்கும் மந்தி போல் அமர்ந்து கொண்டார் அந்த வானர தொண்டர். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. உற்சாக பானம் அருந்தியிருந்த உற்சாகத்தில் திளைத்த இளஞ்சிறுத்தைகள் சிலர் பிரச்சார வாகனத்திலேயே ஆட்டமாடத் தொடங்கியதால் தனது பிரச்சாரத்தை பாதியிலேயே முடித்து திருமா புறப்பட்டார். இதற்கிடையே திருமாவிடம் அறை வாங்கிய அந்த இளஞ்சிறுத்தை வெளியிட்ட தன்னிலை விளக்க வீடியோவில் கீழே விழுந்தும் மீசையில் மண் ஒட்டாதது போல் பேசினார். தன்னை திருமா அடித்து இருந்தாலும் அவர் என் தலைவர் என்பதால் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதாக அந்தர் பல்டி அடித்த அந்த இளஞ்சிறுத்தை விழுந்தே விட்டானையா என்ற ரீதியில் தன்னிலை விளக்கத்தை முடித்துக் கொண்டார். நல்லா இருக்கா? இந்த ஆட்சி நல்லா இருக்குது. இவ்வளவு நாள் எங்களை யாரையும் ஒரு சட்டை பண்ணல. இதுக்கு முன்னாடி கொடுக்கத்தானே 5000 பணத்தை ஓத்து மலா சம்பாதிச்சு ஜெயிச்சுட்டு 5000 கொடுக்குறாரா? 5000 கொடுக்குறாரா? இந்த 5000 யார் கொடுக்க சொன்னாங்க? இந்த ஆள யார் கொடுக்க சொன்னாங்க? மாசார அம்மா ஓத்து குத்தாங்க, ஜெயலலிதா அம்மா குத்தாங்க, எம்ஜிஆர் குத்தாரு. பப்பா வந்தாரு, நீ வந்த, பொண்டாட்டிக்கு ஒண்ணு, உன் பிள்ளைக்கு ஒண்ணு, உன் மக்க மத்தால ஊரே வாங்கி வளைச்சு போட்டு வச்சுக்கிறேன். ஏன் குடிச்சு விட்டுல என்ன கொடுத்துக்கிறேன் எங்களுக்கெல்லாம்? நீ பணம் எல்லாம் ஓட்டு போடாம ஓத்து முல்லா 5000 அனுப்பிச்சுக்கிறியா? உங்களை யார் அனுப்ப சொன்னா? இங்க ஓட்டு உங்களுக்கு வந்துருமா? ஓட்டு கவனியில எங்க வைத்தியாசல எல்லாம் 1000 ரூபாய் குத்தாரு. அவர் என்ன மயிர 1000 ரூபாய் குத்தாரு. ஒன்னா நீ ஜெயிக்க முடியாது. சரி நான் வரேன். ஒரு நிமிஷம் இதை மட்டும் பார்த்துட்டு போ, அப்பதான் என் மனசு குளுகுளுன்னு இருக்கான். கடந்த சில நாட்களாகவே தமிழக மக்களாகிய நம்போ பார்த்து கஷ்டப்படுற ஒரே விஷயம் டிஎம்கே ஆட். அந்த ஆடெல்லாம் வர வைக்காமல் பண்ணணும்னா நமக்கு தேவை பல கோடி. ஆனால் திமுக ஆட்சியிலையும் நம்ம நிற்கிறது தெருக்கோடி. அதுவும் இல்லாமல் அவங்க ஒரு ஹூக்கை செட் பண்ணியிருக்காங்க. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். அந்த ஊக்கில் நாங்கள் வச்சுருக்கோம் ஒரு தூக்கு. அதுவும் நேத்தியிலேருந்து அந்த ஆடு தான் யூடியூப் திறந்தாலே வரும். இந்த ஆடை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அந்த ஆடை பார்க்குறப்பெல்லாம் எல்லாருக்கும் இந்த ஆடு தான் ஞாபகம் வரும். என்ஜாய் பண்ணுங்கள். என்னப்பா குட்டிச்சவரா? 5 வருஷத்துல என்ன கழட்டினீங்கன்னு பாப்போம். ஓட்டுங்க. டிஎம்கே ஐயோ டிஎம்கே திருட்டு டிஎம்கே. விளம்பரங்கள் படைக்கும் வெட்டு சுவர், இது தமிழ்நாட்டின் வேதனையை சொல்லும் சுவர். குறைகளை அடேங்கப்பா நிறைய புடிங்கிருக்கீங்களே. இது மக்கள் நலன் என்றும் மறந்த சுவர். இந்த ஆட்சியோட பிரச்சனையை சொல்றதுக்கு செவுரே பத்தாது போலயே. இது திருடர்களின் பெருஞ்சுவர். தமிழ்நாட்டோட வழிகளை, இந்த ஆட்சியின் கொடுமைகளை உலகத்துக்கே சொல்லும் சுவர். இந்த சுவர் இன்னும் எத்தனை பேரை காவு வாங்க போகுதோ? ஸ்டாலின்